இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு கற்பனையால் எடுக்கப்பட்ட ஒரு கதை. இதில் வரும் கதை மற்றும் கதாபாத்திரங்கள் வெறும் கற்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தி ஸ்டோரி இஸ் என்டையர்லி எ ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். தி பிளாட் அண்ட் கேரக்டர் இன் திஸ் ஸ்டோரி ஷுட் பி கன்சிடர்ட் பியூர்லி ஃபிக்ஷனல். ஹாய், என் ஒன் மேன் ஷோ ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட இனிஷியல் ஸ்டேஜ் ஐடியா ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு. அது ஸ்டோரி வைஸாக இல்லாமல் ஒரு டெக்னிக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஐடியாவாக இருந்தது. அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமில் எந்த விதமான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதுக்கான காரணம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் சுற்றி நடக்கிற அட்மாஸ்பியரை ஒரு குட் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணு. ஒரு சாதா மனுஷனுக்கும் பலசாலிக்கும் போட்டி வச்சா ஜெயிக்கிறது பலசாலி. அதுவே ஒரு பலசாலிக்கும் ஒரு போலீஸ்காரனுக்கும் போட்டி வச்சா ஜெயிக்கிறது நம்ம போலீஸ்காரன் தான். இந்த உலகத்தில் யார் பலசாலிங்கிறது முக்கியம் கிடையாது. இங்கே யார் என்ன எந்த இடத்துல இருக்காங்கிறது தான் முக்கியம். இவனை ஏன் இங்கே உட்கார வச்சுருக்கீங்க? ஏய் ஏய் ஐயா, இங்கே எழுந்து வர. அது வரணுங்கய்யா. ஐயா, ஏய் உன் பேர் என்ன? ஐயா பேர் கண்ணங்கய்யா. ஏய் நீ எந்த ஊர் ராணி? ஐயா இங்கே தான் பக்கத்தில் குங்கும்பட்டி கிராமங்கய்யா. ஏய் பாயிண்ட் ரெண்டாக வச்சுருக்க. அந்த ஃபோன் எடுத்த டேபிள் வைக்கி. ஐயா எதுக்குங்க ஐயா? என்ன சொல்கிறேன்? சரிங்க. பாயிண்ட் வேறு என்னடா வச்சுருக்க? ஐயா கோயிலுக்கு போயிட்டு வந்து 90 தான்யா இருக்குது. இங்கே எடு. ஐயா நெசமாலே 90 தாங்க ஐயா. சரி என்ன? ஐயா என்னங்க ஐயா, நெசமாலே 90 தாங்க ஐயா. இதை பாருங்க ஐயா, என்ன பொய் ஐயா சொல்கிறேன். ஐயா நான் நிரப்புறது ஐயா. போ ஐயா போய் உட்கார. என்னங்க ஐயா? உட்காரான்னா ஆ சரிங்க ஐயா. ஐயா என்னடா? நாற்காலியில் உட்காரவா இல்லை தரையிலைங்களா ஐயா? இதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்த. அது தரையிலைங்க ஐயா. அப்புறம் என்ன? அங்கே போய் உட்கார. சரிங்க, ரொம்ப நல்லது. சரிங்க. நான் சாப்பிட்ட அப்பத்தா, நீ சாப்பிட்டியா? சரி அப்பத்தா, சரி அப்பத்தா. ஆமாம் அப்பத்தா, இன்னும் பட்டாணத்தில் தான் இருக்கேன். இந்த செல்வா பையன் இருக்கான்ல, ஊட அம்மா பிரிசு கட்டி வச்சுக்கிறா அப்பத்தா. அதான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போடா அப்படின்னு சொன்னா அப்பத்தா. சரி அப்பத்தா, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுறேன் அப்பத்தா. சரியா? சரி அப்பத்தா, உடம்ப பார்த்துக்கோ. சரி அப்பத்தா, நான் வைக்கவா? சரி அப்பத்தா, சரி அப்பத்தா. ஐயோ என்னங்க ஐயா? டேய் ஐயா அவனை கூப்பிட்றாரு போ. இதோ வரணுங்க ஐயா. ஏய் இங்கே 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 பாரு, இங்கே தான் இங்கே தான். இப்போ ஓகேங்க ஐயா? ஓகே ஓகே. டேய் நான் கேட்கறது கரெக்டாக சரிங்க. பதில் சொல்லணும். உன் பேர் என்ன சொல்ல? ஐயா பேர் கண்ணுங்கய்யா. எங்கேருந்து வர? குக்கும்பட்டி கிராமத்துலேருந்து வரேங்கய்யா. வயசு என்ன ஆகுது? 24 வயசு ஆகுதுங்கய்யா. உன் உடம்புல தழும்பு மச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா கேமரா பார்த்து சொல்லு. இருக்குங்கய்யா. இதோ இங்கே ஒரு காயம் இருக்குங்கய்யா. அது சின்ன குழந்தையா இருக்கும் போது அருவமனையில் வெட்டிக்கிட்டீங்கய்யா. அப்புறம் தோ இங்கே ஒரு மச்சம் இருக்குங்கய்யா. அப்புறம் தோ தோ இங்கே 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 ஒரு மச்சம் இருக்கீங்கய்யா. அப்புறம் போதும் போதும். சரிங்கய்யா. ஐயா அன்னைக்கு ராத்திரி என்னத்த பிடிக்கிட்டு கிடந்த? ஐயா நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரியலைங்க ஐயா. டேய் அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறாரு. ஐயா அது நான் ஊருக்கு கிளம்பும் போது சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டாங்க ஐயா. ஏடையா பொய் சொல்கிறேன் ஏட்டையா அவன். ஐயா நெசமாலுங்களா ஐயா, நான் எதுக்கு ஐயா உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன்?
ஆளை பார்த்தாலே தெரியுது. ஐயா உண்மைனுங்க ஐயா, நான் பொய்லாம் சொல்லலைங்க ஐயா. டேய் கிளம்பு கிளம்பு. ஐயோ ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் கிளம்புறேங்க ஐயா. டேய் கிளம்புனா வெளில போய் உட்கார சொன்னேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உன்னை என்ன பண்ணுன்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஏட்டியா அவன் எதையாச்சும் பண்ணி ஏட்டியா போய் கூட்டுறேன் ஏட்டியா. டேய் அந்த டேபிள் இழுத்து போடுறாங்க. ஏய் ஆ, உள்ள வா. இதோ வரணுங்க ஐயா. கிட்ட சொல்ல மாட்டியாடா? அவ்வளோ ஐயா பெரிய நீ. ஐயா ஐயா என்னையா பண்றீங்க? ஐயா ஐயா ரொம்ப பயமா இருக்குயா. ஐயா ஐயா என்ன ஐயா ப்ளீஸ் ஐயா கெஞ்சி கேட்குறேன் ஐயா, விட சொல்லுங்கய்யா ப்ளீஸ் ஐயா. ஐயா என்னங்கய்யா பண்றீங்க? ஐயா பயமா இருக்குயா. ஐயா 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 காலெல்லாம் கட்டுறீங்க ஐயா, பயமா இருக்கு ஐயா. ஐயா 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 ப்ளீஸ் ஐயா, ஐயா கெஞ்சி கேட்குறேன் ஐயா, காலை விட்டுருங்க ஐயா ப்ளீஸ் ஐயா. ஐயா ஐயா காலை எடுத்து கேட்குறேன் ஐயா, விட்டுருங்க ஐயா. ஐயா ரொம்ப வலிக்குதுயா. ஐயா வலிக்குதுயா வலிக்குதுயா. ஐயா வலிக்குதுயா, வலிக்குது 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 வலிக்குதுயா 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 ரொம்ப வலிக்குதுயா வலிக்குதுங்கய்யா, வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுங்கய்யா. வலிக்கிறதுக்கு தான் ஐயோ ரொம்ப வலிக்குதுங்கய்யா. ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா விட்டுருங்கய்யா, ரொம்ப வலிக்குதுயா. ஐயா ஐயா ரொம்ப வலிக்குதுயா, அடிக்காதீங்கய்யா. ஐயா 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 ப்ளீஸ் ஐயா, ஐயா கெஞ்சி கேட்குறையா. ஐயா 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 அடிக்காதீங்க ஐயா, வலிக்குதுயா. ஐயா 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 ரொம்ப வலிக்குதுயா. ஐயா ரொம்ப வலிக்குதுயா. வலிக்குது வலிக்குது, எதுவுமே பண்ணலையா, வலிக்குதுயா. ஏய் எடுத்துக்கு வெளில உட்காரவி. என்னோட சின்ன வயசு வாழ்க்கை நான் பார்க்கக்கூடாததான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அதுவே நடக்கும் போது அடுத்த நொடி என்னவாக போகுதுன்னு எனக்கு பயம் மட்டும்தான் இருக்கு. ஐயா ஐயா என்னங்கய்யா பண்ணுறீங்க? ஐயா ஏற்கனவே நீங்கள் அடித்த வலியை இன்னும் தாங்க முடியலைங்க ஐயா, ரொம்ப வலிக்குதுங்க ஐயா. ஐயா 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 வேணான்னு சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா கெஞ்சி கேட்குறேன் ஐயா. ஐயா 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 உங்கள் காலில் கூட விழுகிறேங்கய்யா. ஐயா 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 வேணான்னு சொல்லுங்கய்யா. ஐயா ரொம்ப பயமாக இருக்குங்கய்யா. ஐயா இதுக்கப்புறம் ஐயா 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 காலை என்னையா பண்ணுறீங்க? ஐயா 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 காலை உடைக்க போகிறீங்களா ஐயா? ஐயா 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 வேணாங்க ஐயா. ஐயா 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 கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் ஐயா. ஐயா அங்கே போய் உட்கார வைங்க. ஐயா 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 வேணாங்கய்யா. ஐயா என்னடா இருந்தாலும் அதுக்குள்ள மலைக்கு போயிட்டு வேணாங்கய்யா வேணாங்கய்யா வேணாங்க. சரி அவனை தூக்கிட்டு போய் அதே இடத்துல உட்கார வைப்போ. சரி ஏட்டையா, அவனை திருப்பி அதே இடத்துல உட்கார வச்சிடறான். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் மிருகமாக தான் பார்த்தேன். ஆனால் அந்த பெரிய ஐயா பார்க்குற வரைக்கும் தான். கேட்டு யார் இது? என்ன கேஸில் வர வச்சுருக்கீங்க? யோ அறிவு மாதிரி இருக்காயா உங்களுக்குலாம்? யாரை கேட்டி அவன் மேலே கையை வச்சிங்க? ஆ இந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரே ஒழுங்காக இல்லை, இதில் எங்கே நீங்கள்லாம் இருக்க போகிறீங்க? ஏய் அவனை தூக்கி சேரில் பரவி. யோ முத்து, உன்னோட சூழ்நிலத்துக்காக இதுக்கு அவனை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை முறை வான் பண்ணாலும் திருந்தவே மாட்டேன். சே இந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஒழுங்காக இருந்தால் தானே நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்க. யோ கண்ணத்தூரா, அவன் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் போட்டியா? சரி அவனை கூப்பிட்டு சண்டை வாங்கி அனுப்பிச்சுடு. தம்பி இங்கே பாப்பா. இதோ வரணுங்கய்யா.
தம்பி கையெழுத்து போடுவியா இல்லை கை நாட்டு தானா? இது கையெழுத்து போடுவோங்க ஐயா. இந்த ஃபோனை எடுத்துக்கோப்பா. சரிங்க ஐயா. வரணுங்க தம்பி ஏதாவது சாப்பிட்டுட்டு போறியா? ஐயா. அதெல்லாம் இது வேணாங்க ஐயா. போயிட்டு வரணுங்க. சரி ஓகே வரணுங்க. வரணுங்க. பார்த்து ஜாக்கிரதை போ. கேட்டே என்னன்னு பாரு. இன்னைக்கு நான் தெரியாமல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கை மொத்தமாக மாற்றிட்டுன்னு நான் நினச்சி கூட ஏய் பார்க்கல. இங்கே என்ன பண்ணுற? ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஏற போகிறேன். எடையா இங்கே என்னன்னு போய் பாரு. இடையா ஐயா. போலீஸ்காரன்ட்டே தராதா? ஐயா நீங்கள் போலீஸா? ஐயா நீங்கள் மப்டியில் இருந்தால் எனக்கு எப்படியா தெரியும்? எடையா ஐயா உங்களை நீங்கள் தப்பாக கூட்டுவா எடுத்துக்காதீங்க. யாருன்னு காட்டுவோம். காலையில் கூட்டுறதுக்காக வந்தேன். கிட்ட வந்து பார்க்குறேன் அந்த பையனுக்கு பேச்சு மிச்சே கிடையாது. என்ன ஊர் பையனோ தெரியலப்பா. அவனுக்கு ஆம்புலன்ஸும் சொல்லுங்கப்பா கொஞ்சம். இந்த உலகத்தில் காசு இருக்கிறவன் பதவி இருக்கிறவன் சொல்கிறத மட்டும்தான் கேட்கும். இது ரெண்டும் இல்லைன்னா தண்டனைகள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். என் வாழ்க்கை எனக்கு அப்படி தான் முடிஞ்சுது.